கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 38:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் செய்து கொண்டிருக்கிற விண்ணப்பத்தை நான் கேட்டேன் மகளே. உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் கண்ணீர் துருத்தில் நிறைந்திருக்குது. நீ எதற்காக விண்ணப்பித்தாயோ, எதற்காக நீ ஜெபித்து என்கிட்ட மன்றாடினாயோ, அதை நான் உனக்கு வாய்க்க செய்கிற காலங்கள் தான் இப்பொழுது. அதனால் நீங்கள் பயப்படும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நான் பார்த்துட்டேன் மகளே, உனக்கு உண்டான தேவைகளை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி. அதனால் நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் இன்றைக்கு வரப்போகுது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டாயிற்று இல்லையா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய மகிமை உங்களோடு காணப்படும். இன்னும் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டார். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றைக்கு கர்த்தர் செய்வாராக. இந்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.